இதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்குமா உங்ககிட்ட? இங்க நம்ம நியூ ஆலந்துல ஆல் ஸ்பேர்ஸ் அவைலபிள்ங்க. எல்லா ஸ்பேர்ஸ் அவைலபிள். இந்த ஒரு டிராக்டர் வந்து சர்வீஸ் முடிச்சு கிளம்புது. இந்த மாதிரி நார்மலா சேத்துல ஓட்டுறதுக்கு நம்ம ஆயிலுங்க நம்ம நியூ ஆலந்து. ஆமாங்க, இன்ஜின் ஆயிலுங்க. ஓகே, உங்க கம்பெனியோடது எல்லாமே நம்ம நியூ ஆலந்து கம்பெனி தாங்க. அது யூனிவர்சல் டிரான்ஸ்மிஷன் ஆயில், நம்ம கீர் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ற ஆயிலுங்க. ஓகே, கீர் பாக்ஸ் ஹைட்ராலிக் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த இது மரலா இருக்கிறது. ஆமாங்கண்ணா. உங்களுக்கு ஏதாவது சொந்த கார் ஓட்டுறதுக்கு, நம்ம களை எடுக்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாத்துங்க. ஓகே, என்னன்னா இது 2 வீல் டிரைவுங்க, அது 4 வீல் டிரைவுங்க. 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ். ஆமாங்க. ஓகே ஓகே. இது டைம் 30-37ங்கண்ணா. 30-37. ஆமா, மாடலுங்கண்ணா. 39 ஹெச்பிங்கண்ணா. 39 ஹெச்பிங்களா? ஆமாங்க. இப்பதான் என் சேனல் புதுசா பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்பதான் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு வந்திருக்க இடம் பாத்தீங்களா, டிராக்டர் ஷோரூம் வந்திருக்கோம். தெரியுதுங்களா, டிராக்டர்ஸ் புது டிராக்டர் என்ன ரேட், அதே மாதிரி டிராக்டர்ஸ் வந்து இங்க பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு, சரிங்களா, அதே மாதிரி எண்டிங் ரேட் என்ன, அதே மாதிரி இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி ரேட் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று வேணா கேட்டு தெரிஞ்சுக்கோம். வாங்க வீடியோக்குள்ள என்ன பார்க்கலாம். புது டிராக்டர் வாங்கணும்னா இங்க வந்து வாங்கலாம் காய்ஸ். அந்த மாதிரி கடையை தான் பிடிச்சிருக்கேன். கோபிலேயே இருக்குங்க பாருங்க. கோபி டு ஈரோடு போகிற ரோட்லேயே இருக்குது. இங்கே பாருங்க, கோபியில் வந்து கேடிஎம் ஷோர் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சக்தி எடுத்தோம் பார்த்தீங்களா, சக்தி மேன்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டரியோடது, அது அங்கே இருக்குது பார்த்தீங்களா. அதுலேருந்து முன்னாடி வந்தீங்கன்னா இந்த டிராக்டர் ஷோரூம் இருக்குது. எல்லாம் அவைலபிள் இருக்குது காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து டிராக்டர் மட்டும் இல்லாமல் அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லாமே இங்கே அவைலபிள். அதே மாதிரி ஸ்பேர்ஸு டோட்டலாக அவைலபிள் காய்ஸ் இந்த கடையில். காய்ஸ் இங்கே பாருங்க, முன்னாடியே எதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது அதே மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணும், எவ்வளோ ரேட்டு வந்து வேணால் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த டிராக்டர் பற்றி டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நியூ ஆலந்து 5510ங்கண்ணா. 5510 மாடலுங்களா? ஓகே ஓகே ஓகேண்ணா. இது பாத்தீங்கன்னா 50 ஹெச்பி கேட்டகரி வண்டிங்கண்ணா. 50 ஹெச்பி. ஆமாங்க, என்னோட ஹெச்பி பாத்தீங்கன்னா 50 ஹெச்பிங்கண்ணா. 50 ஹெச்பி. 50 ஹெச்பிங்க. ஹைட்ராலிக்கான இது ஆட்டோமேட்டிக். ஆமாங்கண்ணா, அது நியூமேட்டிக் பம்புங்கண்ணா. சூப்பர். பேட்டரி கெபாசிட்டி எவ்வளோண்ணா? இது 88 வாட்ஸ் பேட்டரிங்கண்ணா. 88 ஆம்ஸ் பேட்டரிங்கண்ணா. ஓகே, ஒன்லி ஸ்டார்ட் பர்பஸ் மட்டும் தான். ஸ்டார்டிங் மட்டும் தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனமோல இருந்து பவர் அவுட்புட் வருங்க, அதுல ரன் ஆயிக்குங்க. அதுல ரன் ஆயிரும் மோஸ்ட்லி. இதுனா ரிட்டர்ன் சார்ஜ் டைனமோல இருந்து உங்களுக்கு பேட்டரிக்கு ரிட்டர்ன் சார்ஜ் ஆயிருமா? ஆமாங்க. ஓகே, டைனமோல இருந்து வர சார்ஜ் ரிட்டர்ன் சார்ஜ் அப்படியே ஏறிக்கும். ரிட்டர்ன் சார்ஜ் ஏறிடும். ஓகே ஓகே. இதுனா ஏர் ஃபில்டருங்கண்ணா. இது நம்ம ட்ரை ஃபில்டருங்க சொல்லுவாங்க. ட்ரை கிளீனர்னு சொல்றாங்க. ஆமாங்க. ஓகேண்ணா, இது எப்படி நான் யூஸ் பண்றது? நான் உள்ள வந்துகிட்டு டஸ்ட் போகாம இருக்கிறக்கோசரம் ரிங்ஸ் கிளீனர் வந்துட்டு நம்ம ஏர் சக்சன் ஆகும்போது உங்களுக்கு பியூரிஃபிகேஷனான ஏர் போகணும். ஓகே ஓகே. டஸ்டோட போச்சுன்னா உள்ள வந்துகிட்டு ரிங்ஸ் கிளீனர்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு அரைக்கி போடுங்க. அப்ப உங்களுக்கு என்னங்கன்னா தேய்மானம் ஆயிருங்க. அதுக்கு டேமேஜ் ஆயிரும். ஆமாங்க, உள்ள ரிங்ஸ் அப்புறம் அதுக்கு அந்த பர்பஸ்க்கோசம் தான் உங்களுக்கு ஏர் ஃபில்டர் யூஸ் பண்றது. ஓகே ஓகே. இது என்ன எவரி 300 ஹவர்ஸ் ஒரு டைம் கிளீனிங் அப்படின்னு? ஆமாங்கண்ணா, 300 ஹவர்ஸ் எவரி கிளீனிங்னா. பட் நம்ம என்னன்னா ஃபீல்டுக்கு வந்து நம்ம ஓட்டணும்னா டஸ்ட் புழுதி அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ரெகுலரா கிளீன் பண்றது பெட்டர். நம்ம புழுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெகுலரா கிளீன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஒரு டைம் போயிட்டு வந்தாலே கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணி நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சூப்பர். இதுனா ஆனா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் சப் டேங்க்னு சொல்லுவாங்க. சரிங்க. ரேடியேட்டர்ல வாட்டர் லெவல் இது குறைஞ்சுன்னா அது உங்களுக்கு வந்துட்டு அதுல இருந்து வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்குங்க. ரேடியேட்டர்ல வந்து வண்டி ஹீட் ஆகும்போது என்னன்னா வாட்டர் டென்சிட்டி வந்துட்டு ஏறுங்க. அப்ப வந்துகிட்டு வாட்டர் எக்ஸஸ் வாட்டர் வந்து இதுல வந்து ஸ்டோர் ஆயிக்குங்க. இதுல ஸ்டோரேஜ். ஆமாங்க. இதோட இன்ஜின் கெபாசிட்டினா இது பாத்தீங்கன்னா 50 ஹெச்பி இன்ஜின். ஓகேண்ணா. 3 சிலிண்டர் இன்ஜினுங்கண்ணா. இது 3 சிலிண்டர் இன்ஜின். இதெல்லாம் என்னன்னா டீசல் ஃபில்டருங்க. டீசல் ஃபில்டருங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. இது இந்த பக்கம் இருக்குது. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபில்டருங்கண்ணா. ஹைட்ராலிக் ஃபில்டர். நம்ம வந்துட்டு ஹைட்ராலிக் அதாவது லிஃப்டிங்க்கும் பவர் ஸ்டீரிங்க்கும் சேம் ஒரே ஃபில்டர் தான். ஒரே ஃபில்டர், ஒரே ஜங்ஷன். வண்டி இப்படிதான் ஏறுமா? இங்க ஸ்டெப் இருக்குமா? அந்த பக்கம் ஸ்டெப் கொடுத்துருப்போம். அந்த பக்கம் ஸ்டெப் இருக்கு. ஆமாங்க. சூப்பர். அப்பா வண்டி சூப்பரா இருக்கு. எவ்வளவு கியர்னா இதுல? ஆனா இதுல பாத்தீங்கன்னா 20 ஃபார்வர்ட் 20 ரிவர்ஸ் போகுங்கண்ணா. 20 ஃபார்வர்டு முன்னாடி போயிட்டு மறுபடியும் அந்த 20 அப்படியே பின்னாடி. செட்டில் கியர் ஆப்ஷன் இதுல. ஓ ஓகே. நம்ம எந்த கியர்ல இருந்தாலும் அது ஃபார்வர்ட்ல ஒரு கியர்ல ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கறனா அட் தி சேம் டைம் நம்ம அதே கியர்ல நம்ம ரிவர்ஸும் வரலாம். ரிவர்ஸும் வரலாம். ஓகே ஓகே. இது என்னன்னா
அது வந்து ஹேண்ட் கால் எக்ஸிலேட்டருங்க. ஓகேண்ணா இது ஆக்சிலேட்டர் குட்டியா தான் இருக்கும். ஆக்சிலேட்டர் குட்டியா தான் இருக்கு. சூப்பர். கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ஆனா அது வந்துட்டு பிரேக்குங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு தனித்தனி பிரேக், தனித்தனி பிரேக் இருக்கும். தனித்தனி இண்டிவிஜுவல் பிரேக். டிராக்டர்ல தனித்தனி. ஆமா, டிராக்டர் பொறுத்தவரைக்கும் இண்டிவிஜுவல் பிரேக். ஓகே ஓகே. இது எதுக்குண்ணா யூஸ் ஆகுது? ஆனா அது பாத்தீங்கன்னா அது பொசிஷன் கண்ட்ரோல் லிவர், பிசி லிவர்னு சொல்லுவாங்க. நம்ம கலப்பு ரொட்டாவேட்டர் வந்து தூக்குறக்கு இறக்கறக்கு நம்ம யூஸ் பண்றதுங்க. ஓகே ஓகே. இது ரெட் கலர் வந்து டிராப்ட் கண்ட்ரோல். அதாவது நம்ம கலப்பை எம்பி இந்த ஓட்டும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய அளவு செட் பண்றதுக்கு, அந்த குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் இறங்குறதுக்கு, டெப்த் இறங்குறதுக்கு யூஸ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இது என்ன இங்க ஒரு குட்டியா ஒன்று இருக்குது? ஆனா அதுக்கு டிஃபரன்ஷியல் லாக்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. அதாவது ஏதாவது சேத்துலயோ எதுலயோ ஒரு வீல் வந்து வீல் மாறி மாறி சுத்தாம ஒரு வீல் 2 வீலையும் லாக் பண்றதுக்கோசரம் அந்த டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணுவோம். லாக் பண்ணி ஆமா, கிரவுண்ட் பண்ணி லாக் பண்ணி பிடிக்கும். ரெண்டு வீலுக்கு பவர் ஈவனா கிடைக்கும். ஓகேண்ணா. இது என்னன்னா ஆனா அது வந்துட்டு சென்சிட்டிவிட்டி நாம்னு சொல்லுவாங்க. நம்ம வண்டியில இந்த சென்சிட்டிவிட்டி நாம பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில நியூ ஆனதுல மட்டும் தான் இருக்குங்க. உங்க வண்டியில மட்டும் தான் இருக்கு. என்ன ஸ்பெஷல் இதுல? இது வந்துட்டு ஐட்டாலிக்னோட ஆயில் ஃப்ளோட அட்ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ண சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. மல்டி சென்சிங் சொல்லுவாங்க இந்த ஐட்டாலிக். அதனால யூஸ்ஃபுல். ஆமா, உங்க கம்பெனி மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்றீங்க அத? ஆனா இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். ஆமா, எங்களுடைய சிஎன்ஹெச் ஐட்டாலிக் இது. ஓகே ஓகே ஓகே. வண்டி சூப்பரா இருக்கு. இதோட டீசல் கெபாசிட்டி எவ்வளவுனா? இது பாத்தீங்கன்னா 60 லிட்டர் பிடிக்குங்க. 60 லிட்டர். இதோட ஹவர்ஸ்னா மைலேஜ் கிடையாதுல, ஹவர்ஸ் தான். ஹவர்ஸ் தாங்கண்ணா. ஏன்னா இது பாத்தீங்கன்னா மணிக்கு 4 to 4.5 லிட்டர் போகுங்க. 4 to 4.5 போகுங்க. ஓகே ஓகே. இந்த பக்கம் இருக்கிறது என்னன்னா எல், எம், ஹெவி, ஹெச் அதெல்லாம் இருக்கு. ஆனா அது பாத்தீங்கன்னா ஓகே, அத ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்குவோங்க. ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ஹை கீன்றது வந்து ரோட் ரன்னிங் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. லோ கீர், மீடியம் கீன்றது வந்து நம்ம ஃபீல்டுக்கு வந்துட்டு இப்போ ரொட்டாவேட்டர் ஓட்டுறோமா, கலப்பை ஓட்டுறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்குவோங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. இது என்னன்னா எல்லோ கலர்? ஆனா எல்லோ கலர் வந்து பிடிஓ கிளச்சுங்கண்ணா. பிடிஓ கிளச்னா? பிடிஓ வந்துகிட்டு நீங்க ரொட்டாவேட்டர் போடுறீங்களா? ஆமா. ரொட்டாவேட்டர் வந்து ஆன் பண்ற ஆஃப் பண்ற லிவர் அதுங்க. ஓகே ஓகே. இந்த பக்கம் கீழே ரெண்டு இருக்கு, அது என்னன்னா? ஆனா அது வந்துகிட்டு அதுதான் வந்துட்டு ஸ்பெஷல் கிரிப்பர் ராடுன்னுவாங்க. ஓகே ஓகேண்ணா. ஸ்பெஷல் கிரிப்பர் நம்ம இது பாத்தீங்கன்னா லோயஸ்ட் ஸ்பீடு ஸ்பெஷல் கிரிப்பர் 240 மீட்டர் ஸ்பீடு போகுங்க. ஓகே ஓகே. 240 மணிக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 240 மீட்டர் போகுங்க. அப்பா, லோயஸ்ட் ஸ்பீடு நம்ம வண்டி தாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாத்துருவோமாண்ணா? இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் கொடுக்க தேவையில்ல, ஆக்சிடென்ட் கொடுத்த ஐடியல் ஆர்பிஎம் இருக்குங்க. எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் ஐடியல் ஆர்பிஎம் இருக்கு. ஐடியல் ஆர்பிஎம் ஸ்டார்ட் பண்ணியே நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. வண்டி சூப்பரா இருக்கு. வண்டி ஆஃப் பண்ணா இப்படி பண்ணும். ஆமாங்க. ஆமா, ஆஃப் பண்ணிட்டு இந்த மீட்டர் ஆஃப் பண்ணனும்னா இத சாவி ஆஃப் பண்ணினா அது பின்னாடி என்னென்ன யூஸ்னு தெரிஞ்சுக்கோனா. வாங்கண்ணா. பின்னாடி இந்த ஐட்டாலிக் எதுக்குண்ணா யூஸ் ஆகுது? அது டாப்லிங்ண்ணா, கலப்பை நம்ம மாட்டுறதுக்கு யூஸ் பண்றாங்கண்ணா. கும்பிடு கையில வந்து மாட்டுவாங்க கலப்பையில. சரி சரி. இதுனா? ஆனா அது பாத்தீங்கன்னா இதுங்க எஸ்சிவி வால்வுங்கண்ணா. எஸ்சிவி வால்வு. ஆமாங்க. ஏன்னா கலப்பமா அந்த எம்பி ஃப்ளோன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம மாட்டுறதுக்கு யூஸ் பண்றதுக்கு அது மண்ணு பரட்டி போற சட்டி கலப்பை அதான் சொன்னீங்களே, திருப்பி போறாங்க. ஓகே ஓகே. இது என்ன கேஜி மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஆமாங்க, நம்ம ஆள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சஸ்பென்ஷன் ஆகணுங்க. ஆமா, உட்காரும் போது கீழ அந்த சஸ்பென்ஷன் அளவுங்க ஒரு நமக்கு என்ன கேஜி அதுக்கு தேஞ்சதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம தகுந்த மாதிரி. ஓகே ஓகேண்ணா. இதுல கோட்டிங் பண்ண பிரைஸ் வந்து டிஸ்பிளேல குடுக்குறேன்னா இப்ப என்ன 6 வருஷம் போட்டிருக்காங்க. இது என்ன நம்ம வண்டி 6 வருஷம் இல்ல 6000 மணி நேரம் இன்ஜின் கீர் பாக்ஸ் ஐட்டாலிக்கு வாரண்டிங்கண்ணா. அப்படிங்களா? ஆமாங்க. எப்படின்னா அது 6 வருஷம் சொல்றீங்க, அது கன்ஃபார்மா? அண்ணா கன்ஃபார்ம் தாங்கண்ணா. ஏன்னா கேட்டுக்கிறேன், ஏன்னா மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, அதனால கேட்டுக்கிறேன் உண்மையா. 6 வருஷம் கன்ஃபார்ம். ஆமாங்கண்ணா. எதுக்கு நான் வாரண்டி 6 வருஷம்? இன்ஜின் கீர் பாக்ஸ் ஐட்டாலிக்குங்க. ஓகே ஓகே. அது என்ன ஆகும்? அது ஆகாது? அது எதுவும் ஆகாதுங்க. சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு வாரண்டியில நாங்க பண்ணி தந்துருவோம், ரிக்ளைம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. 6 வருஷம் உண்மைதானே? ஆமா, அக்ரிகல்ச்சர் ரொம்ப யூஸ்னா இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதே வீடியோ தான் போட்டிருக்கேன், அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதோட பிரைஸ் சரிங்க, ஏன்னா கஸ்டமருக்கு அவசரம் தான் எல்லாம் பண்றதுங்க. உங்களுக்கு ஏதாவது என்ன நாங்க தான் பண்ணி கண்டிப்பா. ஏன்னா விவசாயம் தான் ரொம்ப முக்கியம்னா, நான் முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து இதான் சொல்லுவேன், நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இதோட கோட்டிங் பண்ண பிரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்களாண்ணா? பண்ணி கொடுப்பீங்களா? கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்க அனுசரிச்சு கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இந்த டிராக்டர் வேணா உள்ள பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அதுவும் 5510 தான், இது 5510. என்ன டிஃபரன்ஸ்னா? அது சேம் அதே தாங்க, சேம் அதே வண்டி தாங்க. 5510ங்க. ஓகேண்ணா. என்னன்னா இது 2 வீல் டிரைவ்ங்க, அது 4 வீல் டிரைவ்ங்க. 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ். ஆமாங்க. ஓகே ஓகே. இது டயர்ல சின்னதா? ஆமாங்க, இது 2 வீல் டிரைவ்ங்க. அதாவது வந்துட்டு அது 4 வீல் உங்களுக்கு டிரைவ் கிடைக்குங்க. இதுல வந்துட்டு 2 வீல் மட்டும் தான் டிரைவ் கிடைக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல எல்லாமே சேம் அதே காம்பவுண்ட் தாங்க. அதே காம்பவுண்ட் எல்லாமே அதே தாங்க. ஓகே ஓகே ஓகே. இதோட பிரைஸ் டிஸ்கஸ்ல கொடுக்குறேன். இதோட நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணிட்டேன். கண்டிப்பா. ஓகே. இதோட ஹெச்பி எவ்வளவுனா?
ஆனா அதே சேம் 50 HP தாங்க. 50 HP வண்டி. ஓகே ஓகே ஓகேண்ணா. இது நம்ம சிம்பா 30ங்கண்ணா. சிம்பா 30 குட்டியா இருக்கு. ஆமாங்கண்ணா. இது வாழைக்காட்டுக்குள்ள ஓட்டுறதுங்க. பட்டம் கட்டுறதுக்கு வந்துட்டு ஒரு உழவு ஓட்டுறதுக்குங்க. வந்து வாழைக்கிடையில இது போகுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இது ஏன்னா அந்த பெருசு பண்றது இது பண்ணுமா? பண்ணுங்கண்ணா. பண்ணும். ஆமாங்க. அது உருவம் தான் சிறுசுங்க. அப்படியா? ஆமாங்க. அது வந்துகிட்டு வாழைக்காட்டுக்கு நீங்க உள்ள ஓட்ட முடியாது. ஓகே ஓகே. இதா இருந்தா போகுங்க. இது பாத்தீங்கன்னா 3.5 அடி அகலங்க. சின்னதானா அதோட? ஆமாங்கண்ணா சின்னதாங்க. அந்த பேட்டரியோட அதோட சிறுசு தாங்கண்ணா. ஓகே. ஆனா தாங்கும். அந்த இது மாதிரி தாங்கும். ஓகே ஓகே. இது என்னன்னா? ஆனா அதே சேம் அதே ரேடியேட்டர் சப் டேங்க்ங்க. இது போஷ் கம்பெனியோடதா? ஆமாங்கண்ணா. உங்க கம்பெனில இது பண்றது இது? ஆமா நம்ம கம்பெனி டைரக்டா வந்து வாங்கி நீங்க ஃபிட் பண்றது எல்லாமே. ஓகே ஓகே. இதோட இன்ஜின் கெபாசிட்டி குட்டியா பெருசானா இது அத கம்பேர் பண்ணும்போது? ஆனா இது இன்ஜின் எல்லாமே சைஸ் சிறுசுங்க. ஓகே ஓகே. 30 ஹெச்பிங்க. 30 ஹெச்பி. ஆமாங்க. ஓகே. வீல் பேஸ் எல்லாமே சின்னது இதுல. ஆமாங்க. ஆனா வந்து வேலை செய்யும். ஆமாங்க. அந்த வேலை செய்யும். நல்ல வேலை செய்யும். ஓகே ஓகே. இதுல அப்படியே ஒன் பை ஒன் இத பாத்துருவோம்னா இதுல எத்தனை கியர்னா? இதுல பாத்தீங்கன்னா 3 ஃபார்வர்ட் 1 ரிவர்ஸ்ங்கண்ணா. ஓகே ஓகே. அது ரேஞ்ச் கீர் இதுங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா லோ ஹை மீடியம்ட்டு நான் 3 கீர் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஓகே ஓகே. ஆமா. லோல 4 கீர் ஒர்க் ஆகுங்க. மீடியம்ல 4 கீர் ஒர்க் ஆகுங்க. சரிங்க. ஹைல 4 கீர் ஒர்க் ஆகுங்க. 4 கீர் பாத்தீங்கன்னா 3 12. ஆமாங்க. ஓகே 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 ஓகே. சூப்பர். இதோட கெபாசிட்டி எவ்வளவு? டீசல் கெபாசிட்டி? டீசல் கெபாசிட்டி? ஆனா இது பாத்தீங்கன்னா 25 லிட்டர். ஓகே ஓகே. இது மைலேஜ் இது ஹவர்ஸ் எவ்வளவுனா? ஆனா இது ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா இது மணிக்கு பாத்தீங்கன்னா 1.5 to 2 சம்திங். ஓகே ஓகே. இதுல வந்து அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கிடையாதுண்ணா? அதுல இருந்த மாதிரி இந்த லிவர் அதெல்லாம் இல்ல. அது அந்த பக்கம் வந்துட்டு கலப்பை தூக்குற பொசிஷன் கண்ட்ரோல் லிவர். பொசிஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு மட்டும் இருக்குதா? பொசிஷன் மட்டுமா? இந்த அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது வந்து பொசிஷன் கண்ட்ரோல் லிவர். ஓகேண்ணா. ரெட் கலர் வந்து டிராஃப்ட் கண்ட்ரோல். அது அந்த பொசிஷன் கண்ட்ரோல் கலப்பை தூக்குற யூஸ் பண்றது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த டிராக்டர்? ஆனா இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சொந்த ஓட்டுறாங்க தெரியுங்களா? ஓகே ஓகே. அதுக்கு ஓட்டுறதுக்கு ஓன் பர்பஸ்க்கு பிளஸ் நம்ம வந்துட்டு வாழைக்காட்டுக்குள்ள ஓட்டுறதுக்குங்க, கரும்புக்காட்டுக்குள்ள ஓட்டுறதுக்குங்க. ஆனா அகலம் கம்மியா இருக்கிறதுக்கு இருந்தா தான் நீங்க ஓட்ட முடியும். உழவு ஓட்டலாமா இதுல? ஓட்டலாங்க. இது பெருசு இதோட செய்யற வேலை இது எல்லாமே செய்யுங்க. என்னன்னா கொஞ்சம் அதனுடைய இழுவைக்கு இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா சின்ன வண்டிங்க, அது பெரிய வண்டிங்க. கெபாசிட்டி இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த ரொட்டாவேட்டர் சேர் ஓட்டுறதுங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து வாழைக்காட்டுக்குள்ள கரும்புக்காட்டுக்குள்ள சரி 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 இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னா பண்ணிங்கன்னா இது என்னன்னா இங்க ஆக்சிடென்ட் இல்லைங்க. அது பிரேக்குங்களா? இது பிரேக். இது ஆக்சிடென்ட். அது வந்து டிஃபரன்ஷியல் லாக். ஓகே. எக்ஸலரேட்டர் வந்து உள்ள இருக்கு. இது ஆக்சிடென்ட். வண்டி சூப்பரா இருக்குண்ணா. இது கோட்டிங் பண்ண பிரைஸ் நான் டிஸ்ப்ளே பண்றேன். அதுல இருந்து கம்பெனி தருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர்ண்ணா. சரி நான் அடுத்த வண்டி பாத்துருவோம்னா இது நான் பக்கத்துல இன்னொரு வண்டி எடுத்து வச்சிருக்கீங்க. அதே வேரியன்ட்ல 20 ஹெச்பிங்கண்ணா. இதுங்க 20 சிலிண்டர். இது வந்து பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜினுங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தது. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினுங்க. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். ஓகே ஓகே. இதுல ஹைட்ராலிக் கிடையாது. ஸ்டாப் பண்ணா அந்த லாக் எடுத்து மாட்டோம். இது வந்து லாக் எடுத்து மாட்டற மாதிரி. ஓகே ஓகே. அதுல வந்து அதெல்லாம் கிடையாது. அதுல வந்து நியூமேட்டிக்ங்க. இதுல வந்து லாக் எடுத்து மாட்டற மாதிரி. இது ஸ்டார்டிங் ரேட்டா நான் இது டிராக்டர்ல ஸ்டார்டிங் ஹெச்பிங்க. ஹெச்பி இது. ஆமா ஸ்டார்டிங் ஹெச்பி வேற. ஓகே ஓகே. இது அது செய்யுமா? இது செய்யுமா? செய்யுங்க. 20 ஹெச்பிங்கண்ணா. ஓகே ஓகே. இதுக்கு தகுந்த அதாவது இதுக்கு இதை விட கொஞ்சம் இதுக்கு தகுந்த ஒர்க் லோடு கொடுத்தோம்னா கரெக்டா செய்யும். ஏன்னா இது 30 ஹெச்பிங்க. இதுல பாத்தீங்கன்னா 24 பிளேடு போடுறாங்க. சரி சரி. 20 பிளேடு ரொட்டாவேட்டர் நீங்க போடலாம். 20 பேர் போடலாம். ஆமாங்க. ஓகே ஓகே. இதுவும் அதே யூஸ் தான். ஏன்னா எல்லாமே சேம் அதே கியர் பாக்ஸ் தான். சேம் அதே ஸ்லைடிங் கியர் பாக்ஸ் தான். சேம் அதே 12 கீர் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. அப்ப என்ன ரேட்டு கம்மி, அதே மாதிரி அந்த இது கம்மி, ஹெச்பி கம்மி. ஹெச்பி வேரியன்ட் கம்மி. ரெண்டு மட்டும் தான் கம்மி. மத்தபடி எல்லாம் சேம் அதே 4 வீல் டிரைவ். என்ன இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது 3 அடி அகலங்க. டயர் வித்து வந்துட்டு உங்களுக்கு அகலம் குறையுங்க. இது கம்மிங்களா? ஆமா. இது டயருக்கு அதுக்கும் பாருங்க. ரெண்டுத்துக்கும் அதுக்கு டிஃபரன்ஸ். ஓகே. இது வந்து அதோட கம்மி. அது வந்து இது 3 அடி அகலங்க. அது 3 அடி. இதுல பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டீரிங் தான் வருங்க. ஆர்டினரி ஸ்டீரிங் தான் வருங்க. பவர் ஸ்டீரிங் கிடையாது. பவர் ஸ்டீரிங் அதெல்லாம் பவர் ஸ்டீரிங். ஓகே. இது மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஆமா. கொஞ்சம் வேரியன்ட் இருக்கு. ஆனா எல்லாமே ஒண்ணுதான். பட் ஹெச்பி பிரைஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ். இதுல என்ன உங்களுக்கு ட்ரை ஃபில்டர் வருங்க. ஆமா. இதுல ட்ரை ஃபில்டர், இதுல ஆயில் பாத்துங்க. இதுல ஆயில் பாத். ஆமாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி கொஞ்சம் 2-3 டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமாங்க. ரேட் டிஃபரன்ஸ் ஆகும். ஆமாங்க. சூப்பர் சூப்பர். நான் அடுத்த வண்டி பாத்துறோம் அப்படியே. இந்த டிராக்டர் பத்தி சொல்லுங்கண்ணா.
இந்த வண்டி பாத்தீங்கன்னா 30-37ங்கண்ணா. 30-37. ஆமா மாடலுங்கண்ணா. 39 ஹெச்பிங்கண்ணா. 39 ஹெச்பிங்களா? ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. இது பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா சிம்சன் இன்ஜின் சொல்லுவாங்க. சிம்சன் இன்ஜின். ஆமா. ஓகே. அப்படின்னா என்னன்னா டிஃபரன்ஸ்? ஆனா இதனோட இன்ஜின் நேமுங்கண்ணா. ஆமா இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா சிம்சன் இன்ஜின் சொல்லுவாங்க. மித்ததுக்குலாம் பார்த்தா அது வந்து நம்ம ஓன் இன்ஜின் ப்ரொடக்ஷன் இன்ஜின். இவாகோ FPT இன்ஜின் சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது. நீங்க மேனுஃபேக்சர் 55 வாட்ல இன்ஜின். ஓகே. இது வந்துகிட்டு சிம்சன் இன்ஜின் இது. ஓகே சிம்சன் இன்ஜின். ஆமா. ஓகே. இது என்னன்னா? ஆனா அது பவர் ஸ்டீரிங் டேங்க்ங்க. ஓகே. ஆயில் சிஸ்டம் மாதிரி. ஆமாங்க. பவர் ஸ்டீரிங் ஆயிலுக்கு ஊத்துற டேங்க். ஓகே. இதுல என்ன டிஃபரண்ட் இருக்கும் அந்த வண்டிக்கு இதுக்கும்? இது வேற மாதிரி இருக்கு இன்ஜின் எல்லாமே. அந்த என்ன ஹெச்பினா HP தாங்கண்ணா வேரியன்ட். அது பாத்தீங்கன்னா 50 ஹெச்பிங்க. இது 39 ஹெச்பி. என்னன்னா இது டெய்லர் பர்பஸ்க்கு தனி டேங்க் ஓட்டுறது அந்த மாதிரி வந்துகிட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் ரோடு மார்ச்சுக்கு உங்களுக்கு அதிகமா யூசேஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த ஃபீல்டு மணலோட அடிக்கலாம். ஓட்டிக்கலாம். ஓகேண்ணா. டெய்லருக்கு நல்லா இருக்குங்க. டெய்லருக்கு சொந்த ஓட்டத்துக்கு வந்து நீங்க சொந்த வண்டிக்கெல்லாம் ஓட்டலாம் வச்சுக்கலாம். ஓகே. இதோட கியர் பாக்ஸ்னா இது பாத்தீங்கன்னா லோ கீர்னு 2 கீர் அந்த பக்கம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரேஞ்ச் கீர் 4 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ்ங்க. ஓகேண்ணா. இதுல பாத்தீங்கன்னா பிளானட்டரி டைப் கொடுப்பாங்க. ஆக்சுவலா 3 கீர் இருக்குங்க. பிளானட்டரி டைப் கீர் அதே மாதிரி தான் எல்லாமே டோட்டலா. இதோட பிரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பட் அதுல நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்க. இதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்குமா உங்க கிட்ட? இங்க நம்ம நியூ ஆலந்துல ஆல் ஸ்பேர்ஸ் அவைலபிள்ங்க. எல்லா ஸ்பேர்ஸ் அவைலபிள். ஓகே. நீங்க இல்ல சம் ஸ்பேர்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு உடனடியே நாங்க வந்துட்டு என்ன பண்ணோம் ஆர்டர் போட்டாது 1 or 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு நாங்க கொடுத்துருவோம். பிளஸ் என்னன்னா நாங்க பார்சலே உங்களுக்கு வச்சு விட்டுருவோம். ஆமா உங்களுக்கு நீங்க எங்க அட்ரஸ்னா அங்க பார்சலே வச்சு விட்டுருவோம். சூப்பர்ண்ணா. அது அப்ப அதை பாத்துருவோம். அது ஸ்பேர்ஸ்ல என்னென்ன இருக்கு என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு செக் பண்ணி கண்டிப்பா. ஓகேவாண்ணா. இதை ஸ்டார்ட் பண்ணி பாத்துருவோம் வண்டியா. இதுல சிம்பிள் ஆமா மாதிரி போறது போற வேகங்க. ஓகேண்ணா. ஸ்லோவா போறது மெல்லமா போறதும் எக்ஸலேட்டருங்க. கையை ஹேண்ட் எக்ஸலேட்டர்னு அது எதுனா காட்டுக்குள்ள நீங்க உழவு ஓட்டும் போது குறிப்பிட்ட RPM நீங்க வைக்கணும்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கால் எக்ஸலேட்டர் நீங்க கண்டினியூஸா கொடுக்க முடியாதுங்களா? ஆமா லெவல்ல வச்சிட்டீங்கன்னா கையா ஸ்டெப். ஓகே. சூப்பர். கான்ஸ்டன்டா நம்ம ஒரு RPM வச்சுக்கலாம். ஓகே. அடுத்த வண்டி பாத்துருவோம் யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம டில்லர் பர்பஸ் தான் நம்ம நடவு சேர் ஓட்டுறதுங்க. ஓகே. உழவு ஓட்டுறதுங்க. இல்ல டெய்லர் மாதிரி வாழைக்காடு பட்டம் கட்டுறதுங்க. சரி. அந்த மாதிரி பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது 13 ஹெச்பிங்கண்ணா. 13 ஹெச்பி. ஓகேண்ணா. இதோட பிரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாங்கண்ணா. பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பாங்கண்ணா. சூப்பர். அடுத்து இது என்னன்னா? ஆனா இது மரம் இருக்க சிராச்சில நம்ம மரம் இருக்க யூஸ் பண்றோம். ஓகே. அந்த இது மரம்லாம் இருக்கிறது. ஆமாங்கண்ணா. உங்க பிராண்டே வேணா இது? ஆமாங்கண்ணா. சிராச்சி. ஓகேண்ணா. இது என்ன ஒரு பீஸ் தான் இருக்கா இல்ல 2-3 கேட்டாலும் ஆர்டர் பண்ணி கொடுத்தா? ஆர்டர் பண்ணி நாங்க கொடுத்துருவோம். இது வந்துட்டு பவர் வீடுங்கண்ணா. ஓகேண்ணா. உங்களுக்கு ஏதாவது சொந்த கார் ஓட்டுறதுக்கு நம்ம களை எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க பெரிய வண்டி ஓட்டுறதுனால காசு அதிகமாக சொந்த ஓட்டுறதுக்கு பவர் வீடு எடுத்துக்குவாங்க. அதுக்கு தனியா வந்துட்டு இந்த வீலை கழட்டிட்டு நீங்க இப்ப மாட்டிக்கிறீங்களா இந்த வீலு? ஆமா. வீல கழட்டிட்டு நம்ம வந்துட்டு அந்த ரொட்டா ஓட்டுற கத்தி மாதிரி மாட்டிக்கலாம். அது மாட்டிக்கலாம். அதுக்கு பிளேடு இருக்குங்க. இங்கே அவைலபிள். அது இதுல பாத்தீங்கன்னா 7 HP 9 HP 10 HP கேட்டகரி. பெட்ரோல் டீசல் 2 இருக்குல்ல? 2 வாரண்டி இருக்கும். ஆமா. பெட்ரோல் டீசல் 2 இருக்குங்க. ஓகேண்ணா. அப்ப 10 HP போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கடையிலேயே மெயினா வந்து ஸ்பேர்ஸ் தான் வந்து நிறைய கிடைக்கும்னு சொல்றாங்க. அது ஹோல்சேல் ரேட்டுக்கு தரேன்னு சொல்றாங்க. ஒன் வேணா பாக்கலாம். இதான் ஸ்பேர் ரூம். இங்க பாருங்க உள்ள எவ்வளவு ஸ்பேர். உள்ள போனோடனே ஆயில் வச்சிருக்காங்க. இது என்னன்னா இது? அது யூனிவர்சல் டிரான்ஸ்மிஷன் நம்ம கியர் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ற ஆயிலுங்க. ஓகேண்ணா. கியர் பாக்ஸ் ஹைட்ராலிக் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற ஆயில். ஓகே. எத்தனை லிட்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா? ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டருங்க அப்புறம் 20 லிட்டருங்க. 20 லிட்டர் வச்சிருக்கீங்க? 20 லிட்டர் வரைக்கும். ஓகே. இது என்ன கருப்புல? அது கூலண்ட்ங்கண்ணா. ஆமாங்க கூலண்ட் ஆயில். ஓகேண்ணா. அது ஆர்கானிக் கூலண்ட். இது எத்தனை லிட்டர் வரைக்கும் இருக்குண்ணா? ஆனா அது வந்துட்டு 1 லிட்டர் இருக்குங்க 5 லிட்டர் இருக்குங்க. 1 லிட்டர் 5 3 லிட்டர் இருக்கு. 3 லிட்டர் இருக்கு. 3 லிட்டர் அவைலபிள். இது என்னன்னா? நம்ம டிராக்டருக்கு டெய்லர் மாட்டருக்கு பெட்டுங்கண்ணா. ஓகேண்ணா. நம்ம அது அவைலபிளா இருக்குங்க. எல்லா சைஸுக்கு அவைலபிள். எல்லா வண்டிக்கும் இருக்குதுங்க. எல்லா வண்டிக்கும் சின்ன குட்டி அது சின்ன வண்டிக்கு. இதுன்னா சின்ன வண்டிக்கு நீங்க இப்ப பாத்தீங்களா 30 ஹெச்பிங்க.
அதுக்கான பெட்டுங்க. பட் ஓகே ஓகே. இது வந்து ஆல்ரவுண்ட் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா பண்றீங்களா? ஆமாங்க. சப்ளை ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா பண்றீங்க. என்னன்னா இத்தனை பாக்ஸ் இருக்குங்க, என்னன்னா இதெல்லாம்? டிராக்டரோட சின்ன சின்ன ஸ்பேர்ஸ்லாம் வந்துட்டு பாக்ஸ் ஐட்ட போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா ஸ்பேர்ஸ் ஏகப்பட்ட ஸ்பேர்ஸ் வரனால குவாலிட்டி ஆஃப் பாக்ஸ் நம்ம அதிகமா இருக்கு. இவ்வளவு வச்சிருக்கீங்களா? எல்லா டிராக்டருக்கும் எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட இருக்கு. எல்லா ஸ்பேர்ஸும் இருக்கு. எல்லா ஸ்பேர்ஸ், ஒரு ஸ்பேர்ஸ் கூட இல்லன்னு கிடையாதுல? இல்ல, அதாவது 1-2 ஸ்பேர்ஸ் இல்லனாலும் நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி 1 or 2 டேஸ்க்குள்ள நாங்க வாங்கி கொடுத்துருவோம். 1 or 2 டேஸ்க்குள்ள 1 or 2 டேஸ்க்குள்ள நாங்க வாங்கி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. என்ன நம்பர் பிளேட்ல வச்சிருக்கீங்க? ஆனா அது புது வண்டியோட நம்பர் பிளேட்ஸ்ங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிக்கு நாங்க இது வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டு இது வச்சிருக்கீங்களா? ஓகே. நீங்களே இது பண்ணி கொடுத்துறது? நாங்களே ரிவீட் அடிச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இத்தனை நம்பர் பிளேட் ஒரு 100 இருக்கும். அது கொடுத்த வண்டி இது நல்லா. அப்பா சரி சரி. இது என்னன்னா ரேடியேட்டர் கூலிங் கவர்ங்க. ஓகே ஓகே. நான் இது அவைலபிள் இருக்குங்க. ஆமாங்க. அது ஃபில்டர், ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர் நீங்க சொன்னீங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. நான் ஃபில்டர் என்ன மாத்திக்கலாம், தனியா வாங்கிக்கலாம்? இது தனியா கிடைக்குங்க. ஓகே ஓகே. இது பிராண்டட் தான் எல்லாமே நம்மளோட வர CNH ப்ராடக்ட் மட்டும் தான், நியூவான ப்ராடக்ட் மட்டும் தான். வேற லோக்கல் ப்ராடக்ட்ல எதுவுமே அவைலபிள் அட்ஜஸ்ட் பண்றது கூட கிடையாது. கிடையவே கிடையாது. அதான் நல்லது. கீர், ஃப்ரண்ட் வீல், ஆக்சில், ஸ்பிண்டில், ஓகே ஓகே, அதெல்லாம் இந்த ரேக்ல இருக்குங்கண்ணா. இந்த ரேக்ல இருக்கு. ஓகே. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது நொமேட்டிக் சிலிண்டர் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க நின்றுக்கிற ரேக் பாத்தீங்கன்னா லைட், ஃபெண்டர், அதெல்லாம் அந்த மாதிரி லைட், அந்த இண்டிகேட்டர் எல்லாமே இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே அவைலபிளா இருந்தா தான் கஸ்டமர் வந்து எது கேக்குறாங்கன்னு தெரியாது. எல்லாத்தையும் கொடுத்த போது சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. எல்லாமே வச்சிருக்கீங்க. அது வந்து பேக்கிங் ஐட்டம் எல்லாம். இது பேக்கிங் ஐட்டம். ஆமாங்க. ஓகே ஓகேண்ணா. பேக்கிங், ஓஸ் எல்லாமே. இது என்னன்னா ரேடியேட்டர் ஓஸ். அது வச்சிருக்கீங்க இத்தனை ஸ்டாக்? அது ஒரு 20-30 வச்சிருக்கீங்க. ஆமாங்க. அது எல்லா வண்டிக்குமே வேணுங்களா? நம்ம குறிப்பிட்ட வண்டிக்கு வச்சிருக்கோம். ஸ்டட் எல்லாம் வந்துகிட்டு வண்டி இன்ஜின் வருதுங்க. இது ஃபுல்லாவே ஸ்பேர்ஸ் தான். ஃபுல்லாவே. இதெல்லாம் என்னன்னா இந்த கம்பி மாதிரி இருக்குது? ஆனா அது பைப் ஐட்டம்ஸ்ங்க. பைப்பு, ஓஸ். ஓகே ஓகே ஓகே. அதாவது எப்படின்னா வெயிட் எச் ஆகிற பொருளை கீழே வச்சிருவாங்க. ஓகே. வெயிட் கம்மியா இருக்கிறது மேல வச்சிருக்கீங்க. மேல ரேடியேட்டர், அந்த ஏர் ஃபில்டர், ஷீட் கவர்ஸ் ஃபுல்லாவே எல்லாமே டிராக்டர் எடுத்து எல்லாமே அவைலபிள் இங்க. ஆமா. இது என்ன பைப்பா? இது ஓஸ். இது அவைலபிள் இருக்கு. எல்லாமே அவைலபிள். எல்லாமே எல்லா பொருளும் நம்ம ஒரிஜினல் கம்பெனி இருந்து வாங்குற ப்ராடக்ட் தான். அப்பா எல்லாமே. இது என்னன்னா இதெல்லாம்? அதெல்லாம் வந்துட்டு இன்ஜின் ஆயில் ஃபில்டருங்க. அது ஃபில்டர். இதெல்லாம் இன்ஜின் ஆயில் ஃபில்டர் நம்ம விவாகம் இன்ஜினுக்கு. இப்ப பார்த்தது அந்த இதுல ஃபிட் பண்ணிருக்கிறது. இது புது பிராண்ட். இப்போ வந்து அது ரிப்பேர் ஆச்சு மாத்திக்கலாம். சர்வீஸ் டைம் அப்போ ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ஓகே. இது வாரண்டியான இது? ஆனா இதுல வாரண்டி கிடையாது. ஆயில் சர்வீஸ் வந்துட்டு நம்ம ரன்னிங் கண்டிஷன் அது வந்துட்டு நம்ம ஆயில் சீரிஸ் நீங்க மத்த பைக்குக்கே எடுத்துக்கங்க. ஆயில் சீரிஸ் பண்ணீங்கன்னா அது வாரண்டில வருங்களா? அதே மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி வருது. சரி சரி. இது என்னன்னா? இது ஆயிலுங்க. நம்ம நியூவா இருந்து. ஆமாங்க. இன்ஜின் ஆயிலுங்க. ஓகே. உங்க கம்பெனியோடது எல்லாமே நம்ம நியூவா இருந்து கம்பெனி தாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. இது 7 லிட்டர்ல ஸ்டார்ட் ஆகுதானா? ஆமாங்க. 7.7 55 7.7 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. நீங்க 20 லிட்டர் கேட்டீங்களா? ஹைட்ராலிக் அத 20 லிட்டர் 20 லிட்டர். ஓகே 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 ஓகேண்ணா. இது என்னன்னா? ஆனா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா PT கிளட்ச் பிளேட்டுங்க. சரி சரி சரிங்க. இதெல்லாம் மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். அது தனித்தனியா கிளட்ச் அசம்பிளியாவும் இருக்குதுங்க. ஓகே. தனித்தனி பார்ட்ஸாவும் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்க்ரூ கூட வாங்கிக்கலாம். எது வேணுமோ கஸ்டமர்ஸ்க்கு எதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எல்லா பொருளும் தான் கிடைக்குங்க. ஓகே. இதெல்லாம் ஆப்சோ கேபிளுங்க. ஓகேண்ணா. இது எதுக்கு யூஸ் பண்றதுன்னா? நான் வண்டி நீங்க அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேபிள் தள்ளி விட்டீங்க தெரியுங்களா? ஆமா ஆமாங்க. அந்த கேபிள் ஆஃப் ஆன் அந்த ப்ளூடூத் ஸ்டாப் அந்த கேபிள் அந்த கேபிள் மெயினா போயிடும்ல கொஞ்ச நாள்லயே. அது என்ன ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து அது கரெக்டா மெயின்டைன் பண்ணாம இருந்தா போயிடும். ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு ஸ்பேரே வச்சிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா இந்த கடை விசிட் பண்ணா ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்கும். கம்பல்சரி கிடைக்கும். எல்லா ஸ்பேர்ஸும் கிடைக்கும். அவைலபிள் கிடைக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க. கண்டிப்பா. ஓகே. கண்டிப்பா இந்த கடை விசிட் பண்ணுங்க. ரொம்ப பிடிக்கும்.